ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ரெவலேஷனை முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 சாப்டர்ல we will finish revelation. ஓகே, ஸோ ரெவலேஷன் புக்கு புரிஞ்சுக்கணும்னா ரெவலேஷன் 12 கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ரெவலேஷன் 12 ஒருத்தனுக்கு புரியலன்னா ரெவலேஷன் புக்கை புரிஞ்சுக்க முடியாது. ரெவலேஷன் 12 தான் பேசிக், இல்லைன்னா அதுதான் ரெவலேஷன்ல இருக்கிற என்ன சொல்றது முக்கியமான சாப்டர்ஸை கனெக்ட் பண்ற கனெக்டர். ஓகே, இப்போ ஓகே இப்படி கை வச்சு கையில என் கை பாத்தீங்கன்னா கை பாத்தீங்கன்னா இதுதான் கனெக்ட் பண்ணுது இல்லையா? இந்த ஜாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஜாயிண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணலன்னா கையே தனியா போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ரெவலேஷன் 12 இஸ் அ கனெக்டர். இட் கனெக்ட்ஸ் ஆல் த சாப்டர்ஸ். எல்லா சாப்டர்லயும் நடக்கக்கூடிய காரியங்களை கனெக்ட் பண்றது ரெவலேஷன் 12 and to an extent revelation 13 also. ஓகேவா? சோ யார் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றா? டேவிட் ஷேர் பண்றியா? ரெவலேஷன் 12. ஓகேண்ணா. ரெவலேஷன் 12 இந்த மாதிரி டைட்டிலே ஒரு உமன் கிவிங் பர்த் அண்ட் டிராகன் தான். இப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு வண்டர் நடக்கும். அதில் ஒரு உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். அந்த இதில் அந்த சமயத்தில் இன்னொரு வண்டர் இருக்கும். அதில் ஒரு ரெட் டிராகன் 7 தலையோட 7 க்ரௌனோட அந்த உமன் பிரசவிக்கும் போது அந்த இடத்துல இருக்கும். அந்த உமன் ஒரு பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிராகன் அந்த அந்த குழந்தைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெடியாக இருக்கும். அந்த உமன் ஒரு பையனுக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பையன்னா இந்த மாதிரி எல்லா நேஷன்ஸையும் ரூல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த குழந்தைய அந்த டிராகன் அந்த எவனுக்கும் காடுக்கும் கொண்டு போயிடும். அங்க போயிட்டு அங்க கொண்டு போயிடும். அப்புறமா அந்த உமன் அந்த ஒரு டெசர்ட்குள்ள ஓடி போய் ஒரு 1260 டேஸ் அங்க பத்திரமா இருப்பாங்க. அப்புறம் அங்க அந்த சமயத்துல எவன் ஒரு வார் நடக்கும். இந்த மாதிரி மைக்கேல் அண்ட் ஏஞ்சல்ஸும் அப்புறம் அந்த டிராகனும் அந்த ஏஞ்சல்ஸும் சண்டை போடுவாங்க. அதுல அந்த டிராகனும் அந்த ஏஞ்சல்ஸும் டிஃபீட் ஆயிட்டு அவங்கள எவனுக்கு எல்லுக்கு தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த இதுல சொல்லுவாங்க, நம்ம அந்த எவன் அந்த டிராகன் வேற யாரும் இல்லை, அந்த டெவில் இல்லை சேட்டனு, அவன் தான் அந்த டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த எவன்ல இருந்து ஒரு பெரிய வாய்ஸ் வரும், இந்த மாதிரி இப்போ ஒரு விக்டரி வந்துருக்குது, இப்போ இந்த உலகத்துக்கு ஒரு மெசையா வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டிராகனை அந்த பிளட் அந்த 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 ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தால அதை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த டெவில் சீக்கும் எர்த்துக்கும் அமுச்சிடுவாங்க. அப்புறமா அந்த சமயத்துல தான் சொல்லுவாங்க, நம்ம இந்த டெவில் இது அந்த டெவில் அந்த உமன் அந்த சமயத்துல அந்த உமன் சைல்டு இருப்பாங்களா, அந்த உமன் டெசர்ட்டுக்கு ஓடி போகும்போது அவங்கள ட்ராப் பண்றதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அதான் அந்த உமனுக்கு ஒரு 2 விங்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஈகிளோட விங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சு பறந்து பார்ப்பாங்க. அங்க கடவுள் தான், காட் தான் அந்த பிளேஸை உருவாக்குன மாதிரி பைபிள் போட்டிருக்குது. அப்புறம் அந்த சமயத்துல அந்த டிராகன் கோபம் அடைஞ்சி அந்த வாயை திறந்து தண்ணி திறக்கும் அதுல இருந்து. அப்புறம் தண்ணியை வச்சே மூழ்கடிக்கலாம் அந்த உமனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அந்த எர்த் அந்த திறந்து அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கிற மாதிரியும், அப்புறம் அந்த டிராகன் ரொம்ப ஆங்கிரியா இருந்து அது அந்த சில்ட்ரன் கூட வார் வைக்கிற மாதிரியே இருக்கும். அந்த சில்ட்ரன் வேற யாரும் இல்லை, அந்த இப்போ எர்த்ல இருக்கிற நம்பரும் அந்த ஜீசஸை ஃபாலோ பண்ற நம்பரும் அந்த சில்ட்ரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. அப்புறம் அந்த டிராகன் சீசோர்லயே நிக்கிற மாதிரி கடைசியா போட்டுருந்துச்சு, கடைசி வசனம். அவ்வளோதானா? சூப்பர்பா. அதுல ஒரு 2-3 விஷயம் மட்டும் மேபி நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சாத்தான் ஹெல்ல தள்ளப்பட மாட்டான். மீகாவேல் சாத்தானை அல்லது இந்த வலு சர்ப்பத்தை, இந்த டிராகனை சண்டை போட்டு பூமிக்கு தள்ளுவான். ஹெல்லுக்கு தள்ளுவாங்கன்னு சொல்லிட்டே தெரியாம, ஹெல் கிடையாது. அதுக்கப்புறம் நீ 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பரலோகங்களே
அவைகளில் வாசமாய் இருக்கிறவைகளே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கி வந்தபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும். அப்போ உங்களிடத்துலனா பூமியில இருக்கிறவங்களுக்கு ஆபத்து. இந்த லாஸ்ட் 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போறான்ல, அப்போ சாத்தான் வந்து கீழே தள்ளப்பட்டுருவான், பூமியில தள்ளப்பட்டுருவான். ஓகேவா? சோ பரத் ஷேர் பண்றியா? நீங்க எடுத்தது சொல்லுவானா நீங்க இல்ல எப்படின்னா? உனக்கு என்ன தெரியும்? நான் எடுத்தது, நீ படிச்சது எல்லாமே ஷேர் பண்ணு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ரெவலேஷன் 12ஓட பேஸ் என்ன நீங்க சொல்லிங்க பாத்தீங்கன்னா ராப்சர் ஆஃப் த சர்ச். அதை பத்தி தான் நம்ம மெயினா வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா, இதுல வந்து முக்கியமான சத்தியம் என்ன இதுல நம்ம பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, ராப்சர் அப்போ சில பேர் வந்து கைவிடப்படுவாங்க. அது இந்த 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதுல நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இதுல நீங்க அன்னைக்கு ஒரு இமேஜ் ஷேர் பண்ணீங்களா, அது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு உமன் நிப்பாங்க, அது ஒரு ஈஸியா இருக்கும். 1 minute கண்டினியூ பண்றியா? எஸ்ண்ணா. ஆக்சுவலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு நான் இல்ல நான் அதை பார்த்தே சொல்றேன். இதுவா பண்ணிருந்த அன்னைக்கு? இல்ல 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 என்கிட்ட இருக்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவா இல்ல? சரி ஓகே, நான் இது வச்சு கூட சொல்றேன்னா. ஓகே. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உமனை வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. லைக் அவங்க வந்து ஒரு பிரெக்னண்டா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல ஆக்சுவலா இல்ல, அந்த உமன் வந்து லைக் ஆக்சுவலா பிரெக்னண்டா இருப்பாங்க. அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சூரியனால வந்து போர்த்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து சன் வந்து அவங்கள போத்திட்டு மாதிரி இருக்கும், அவங்களோட ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்கள சுத்தி வந்து ஒரு ஒளி சுடர் மாதிரி இருக்கும். அந்த ஒளி சுடர்னு வந்து கர்த்தர் எதை குறிப்பிட்டாரு பாத்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் 2 சாப்டர் 2:13 வர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளதான் சொல்லுவாங்க, நீங்கள் தான் அந்த ஒளியா இருக்கிறீர்கள்னு அந்த வசனத்துல வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள்னா அது வந்து சபையை குறிக்குது. சோ அந்த உமன் வந்து சபையை குறிக்குது. லைக் நம்ம சர்ச்சை தான் வந்து அந்த உமனா வந்து இந்த இந்த அதிகாரத்துல சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இது மேல நிக்கிறாங்க, மூன் மேல நிக்கிறாங்க. சந்திரன் எதை சொல்றது பாத்தீங்கன்னா இதுல ஹீப்ரூஸ் சாப்டர் 2:21-22 பாத்தீங்கன்னா அதாவது ஜீசஸை தான் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ராப்சருக்கு அப்புறம் ஒரு உலகத்துல வந்து சன் மூன் எதுவுமே இருக்காது. வெளிச்சம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய மகிமை தான் வெளிச்சமாகும். ஆட்டுக்குட்டியானவர் தான் ஒரு மூன் மாதிரியே இருப்பாரு சொல்லிட்டு அதுல வந்து ஜீசஸை வந்து இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க அதுல. சோ அது மூலியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து ஜீசஸ் மாதிரி தான் இருக்கும். சோ நம்ம வந்து சபை வந்து கர்த்தரை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம அதுல கட்டணும். லைக் ஜீசஸ் இஸ் த பேஸ் ஆஃப் த சர்ச். பட் ஆனா இப்ப இருக்க சர்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பேஸ்மெண்ட்டை விட்டுறோம். அதை விட்டுட்டு வந்து மத்த எதையோ வந்து தேடுறாங்க. சோ அதை பத்தி தான் சொல்ல வரவங்க. ஜீசஸ வந்து அந்த மூணாவும் அந்த பேஸ்மெண்ட் மேல நிக்கிற அந்த உமனை வந்து சர்ச்சஸாவும் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உமன் மேல வந்து ஒரு 12 ஸ்டார் மாதிரி இருக்கும், ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும். அந்த கிரீடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 12 அப்போஸ்தலரை குறிக்கும். ஏன் அந்த அப்போஸ்தலர்ஸை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களாலதான் கிறிஸ்டியானிட்டி வந்து எர்த்துக்கு வந்த மாதிரி, அவங்கதான் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த 12 அப்போஸ்தலர்ஸ் தான் அந்த 12 ஸ்டார்ஸை குறிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிராகன் வந்து பக்கத்துல வந்து ஒரு டிராகன் வர மாதிரி காட்டுறோம். அது பாத்தீங்கன்னா 10 தலை இருக்கும், அதுக்கு 10 ஹார்ன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த டிராகன் பத்தி என்னன்னா ஆக்சுவலா ஹெவன்ல வந்து ஏஞ்சல்ஸ் வந்து 3 ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா 3 இதுவா ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து லூசிஃபர் தலைமையில இருக்கும். அவன் தான் அதோட இது. அவனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மகிமைப்படுத்துறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான் அவனோட வேலை. 2வது செட் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்ரியல். அவனுக்கு கீழே இருக்க ஏஞ்சல்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மெசேஜ் சொல்றது. இந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு பிறப்பாரு அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா கேப்ரியல் தான். இவங்க வந்து செகண்ட் செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். தேர்ட் செட் வந்து இவர் மீகாவேல். அவங்க வந்து ஃபைட் பண்ற அந்த மாதிரி. சோ அந்த 3 செட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து லூசிஃபயர் என்ன பண்ணுவான்,
மகிமைப்படுத்தாம வந்து அவன் வந்து பொறாமப்படுவான். கர்த்தர் மேலே அவனுங்க தலக்கணம் உண்டானதுனால அவன் வந்து கீழே தள்ளப்பட்டுருவாங்க. பட் அந்த வசனத்துல வந்து குறிப்பிட்டிருக்கோம். 3 அந்த 3 செட்ல வந்து 1 செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து ஃபால் டவுன் ஆயிடுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்கோம். அந்த 1 செட் ஆஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லூசிஃபயருக்கும் அவனுக்கு கீழே இருக்க ஏஞ்சல்ஸும் வந்து அங்கிருந்து தள்ளப்படுவாங்க. அந்த மாதிரி அப்படியே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த டிராகன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அந்த வந்து இவங்க எப்போ அந்த குழந்தைய பெத்தெடுப்பாங்க, அதை எப்ப விழுங்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த லேபர் அந்த உமன் வயித்துல குழந்தை அதை எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா, ஒரு லேபர் பெயின் மாதிரி அதை மென்ஷன் பண்றாங்க. லேபர் பெயின் த சென்ஸ் எப்படின்னா, சபையில வந்து ஒரு பெரிய பெர்சிக்யூஷன் உண்டாகுமா உலகத்துல. அந்த பெர்சிக்யூஷன் தான் வந்து லேபர் பெயின்க்கு ஈக்குவலா வந்து இந்த வசனத்துல வந்து சொல்ல வராங்க. லைக் எப்படின்னா ரொம்ப அடிக்கப்படுவாங்க. சர்ச்சஸ்லாம் நிறைய இது பண்ணப்படும். அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இதுல. அப்புறம் என்னன்னா இதெல்லாம் தாண்டி வந்து பெற்றெடுப்பாங்க அவங்க. அந்த ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பான்னு போட்டிருக்கும். அந்த ஆண்மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்ம தான். அது வந்து என்ன வசனம்னு பாத்தீங்கன்னா, அது வசனம் நோட் பண்ணல. அவங்க வந்து ஒரு மேல் சைல்ட வந்து பெற்றெடுத்த மாதிரி சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வசனத்துல ஆக்சுவலா இருக்கும். அது அண்ணா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுல எப்படி பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டார்கள்னு போட்டிருக்கும். அது எதை குறிப்பிடுனா அந்த ராப்சரை பத்தி தான் சொல்லும். அதாவது ராப்சர் அப்போ கர்த்தர் கொண்டு செல்றவங்களை தான் அந்த பெற்றெடுத்த ஆண்மகனா போர்ட்ரே பண்ணுவாங்க. சோ இப்போ எல்லாரும் கிறிஸ்டின்ஸ் தான், எல்லாரும் சர்ச்சஸ்ல தான் இருக்காங்க. பட் அதுல வந்து சில பேரை தான் கர்த்தர் வந்து மேல கொண்டு போவாரு. அததான் சொல்ல வராங்க. அவங்க பெற்றெடுத்தது வந்து அந்த சில பேரை தான் மேல போறது பத்தி தான் அந்த சில்ட்ரன்ஸ் அந்த ஆண்மகனை வந்து சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு அர்த்தப்படியா இருப்பாங்களாம். அவங்க தான் இதுக்கு வர இது வந்து ரூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த சாத்தான் வந்து மேல அவன் போவான். அங்க வந்து மிகாமெல் தலைமையிலும் இவங்களுக்கும் ஃபைட் நடந்து அதுக்கப்புறம் அதுல வந்து இவங்க தான் ஜெயிச்சு சர்பண்ட் வந்து மேல இருந்து திரும்ப கீழே தள்ளப்படுவோம். இது கொஞ்சம் தான் புரிஞ்சுதுண்ணா. மத்தது நீங்களே சொல்றீங்க. ஓகே, சூப்பர்ப்பா. தாமஸ். அதான்ப்பா ஷேர் பண்ணு. ரெவல்யூஷன் 12 என்ன தெரிஞ்சுக்கிட்ட, படிச்ச? ஆக்சுவலா இது வந்து பைபிள் டிஸ்கஷன். ரொம்ப நாளா பைபிள் ஸ்டடியாவே நடந்துட்டு இருக்கு. நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆக்சுவலா சாப்டர் படிச்சுட்டு வந்து யூ ஹேவ் டு ஷேர். அதுதான் ஆக்சுவலா நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? ஷேர் பண்ணுப்பா டேனியல். சரி, ஏதாவது டவுட் இருந்தா கூட யூ கேன் ஷேர். எனக்கு இந்த டவுட் இருக்கு அந்த மாதிரி கூட யூ கேன் ஷேர். பேச முடியுமா? Woman and the that the pregnant woman is false Christians. ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. லெஃப்ட் பிகைன் சர்ச்னு வேணா சொல்லலாம். தே ஆர் நாட் ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ். தே ஆர் கிறிஸ்டியன்ஸ் மேபி கரெக்டா கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தருடைய பிரியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் அவர்கள் நடக்காம உலகத்திலேயே அப்படியே இருப்பாங்க. ஓகே, எத்தனை பேருக்கு வந்து there will be battle between Michael and Lucifer. Okay, I'll ask you the question after Thomas finishes his sharing.
ஓகே. Evangeline, any doubts or anything to share? உனக்கு ஏதாவது இன்சைட் கிடைச்சதா Evangeline? ஒரு கேள்வி கேட்கணும். Evangeline, I'm waiting for you. Come on. ஏதாவது சாட்ல போடு. Question or doubts or any insight that you got from Revelation 12 and 13 also. வந்துச்சு. சீக்கிரம் ரெக்கார்ட் ஆகுது. That's it. உங்களுக்குலாம் ஒரு சிசிடிவி கேமரா பின்னாடி இருக்கணும். என்ன பண்றாங்க இவங்க? நான் கூப்பிடும் போது அப்படியே இவங்களா எப்ப மூவ் ஆறாங்கன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா, இல்ல உண்மையாவே அன்மியூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களா, இல்ல சாட்ல டைப் பண்றாங்களா? சரி, ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு பாக்குற அந்த நிகழ்வு, அந்த கதைலாம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆபிரகாம் வந்து தன்னுடைய சர்வெண்ட் ஆகிய எலியேசரை கூப்பிட்டு, சரி பதில் சொல்றேன்ப்பா. நேத்தே ஒரு கேள்வி கேட்டேன், ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன், 2 கேள்வி பதில் சொல்றேன். ஓகே, எத்தனை பேருக்கு சரி ஓகே அது இருக்கட்டும். எத்தனை பேருக்கு ஆபிரகாம் வந்து தன்னுடைய சர்வெண்ட் அழைத்து தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் பாப்பார், அந்த கதை தெரியும்? ஈசாக்குக்கு ரெபேக்கால பார்த்து ரெபேக்கால கட்டி வைப்பாரு, அந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தம்ஸ் அப். ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்காள். யாருக்குமே தெரியாதா? டேனியலுக்கு தெரியுது. சூப்பர். அந்த கதையா சொல்ற, அன்மியூட் பண்ணிட்டு. ஆனா நீ முன்னாடியே சொல்றீங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சும்மா சொல்லு. ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தாரு, லைட்டா தெரியணும். பரவாயில்ல, அந்த லைட்டா தெரிய சொல்லு. இந்த மாதிரி பண்ணியிருந்தா மத்தவங்க எல்லாம் தூங்கிடுவாங்கப்பா. டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா தானே. ரெபேக்கா will give water to that camp. டேய், அன்மியூட் பண்ணி பேசலாம். உன் வாய்ஸை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? இந்த இவாஞ்சலின் பொண்ணு கிண்டல் பண்ணிச்சுன்னா முதல்ல என்கிட்ட சொல்லு, சரியா? யாரும் கிண்டல் பண்ண, அன்மியூட் பண்ணி பேசு. சத்தம் வந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல உங்க அம்மா உன்னை கண்டபடி திட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அன்மியூட் பண்ணி. கேக்குதாண்ணா? நல்லா கேக்குது. அண்ணா அது எப்பயோ பைபிள்ல படிச்சிருந்தேன், மறந்துச்சு. பரவாயில்ல, எப்பயோ படிச்சதுதான், பரவாயில்ல சொல்லு. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் தானே ஞாபகம் இருக்கு. அவ வந்து அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்பா. யாரோட ஒட்டகத்துக்கு? அதான் ஆபிரகாமுடைய சர்வெண்டோடைய ஒட்டகத்துக்கு. அதாவது ஆபிரகாம் வந்து சர்வெண்ட்டை கூப்பிடுவாரு, சர்வெண்ட் ஒட்டகத்தோடு போவார். கரெக்டா? மேல சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மறந்துடுச்சுண்ணா, அவ்வளவுதானே தெரியும். தம்பி, பைபிள் படிக்காம நம்ம எவ்வளவுதான் உலக பூர்வமான இதெல்லாம் படிச்சாலும் சரியா முன்னேற முடியாது, உயர்த்தப்பட முடியாது. காசு சம்பாதிக்கலாம், ஆனா அந்த காசை வச்சுக்கிட்டு நீ ஹெவனோட கேட்டை கூட பார்க்க முடியாது, சரியா? பைபிள் மேல வாஞ்ச இருக்கணும், சரியா? நிறைய முன்ன மட்டும் இல்லை, எல்லாருமே தான் சொல்றேன், சரி? We have to read the word of God. We should know what is the word of God says. ஒரு பெரிய ஷேடோ ஒன்று எடுக்கலாம்னு நினைச்சேன், யாருக்குமே அந்த கதையே தெரியல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து
அந்த 12th இதுக்கே போயிடலாம். சோ என்ன கேள்வி கேட்ட தாமஸ்? வாட் வாஸ் த क्वेश्चन? Triple 6 will be the Antichrist head. சினிமாவை பார்த்து விட்டு போய் எந்த சினிமால வந்து 666க்கு தலையில 666 அந்தி கிறிஸ்துவுக்கு தலையில 666 இருக்க மாதிரி இருந்தது? பேக் சைட்ல இருக்கும்ல, சில சினிமால பேக் சைட்ல 666 இருக்க மாதிரி காட்டுவாங்க, சில சினிமால நெத்தியில 666 இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் சினிமா, பைபிள்ல அப்படிலாம் இல்ல. சரியா? 666 அவன் தலையில முத்திரை போட்டுக்க மாட்டான், நம்ம தலையில தான் முத்திரை போடுவோம். அல்லது எந்த ஜனங்க அவனுடைய காலகட்டத்துல அவனுக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க தலையில இந்த முத்திரையை போடுவாங்க. ஓமன். அதெல்லாம் பார்க்காதீங்க. சரியா? அதெல்லாம் பார்க்காதீங்க, எந்த சினிமாவும் பார்க்காதீங்க. சரியா? ஆக்சுவலா சேட்டனுடைய டிசீட்டே என்னன்னா, டிசீட்னா அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவனுடைய தந்திரமே என்னன்னா, தேவ வசனம் உனக்கு ஒண்ணு தெரியக்கூடாது, அதுக்காக ஏதாவது ஒண்ணு சப்ஸ்டியூட்டை கொண்டு வருவோம். இப்ப பைபிள் படினா படிப்பியா? படிக்க மாட்டேன். அதுவே சினிமா பாருனா பாப்ப. அதான் அவனுடைய ட்ரிக்கே. உன்னை பைபிள் படிக்க வைக்க கூடாது, அதுக்காக உன்னை வேற எதுலயும் உன்னை அட்ராக்ட் பண்ணும். அதுல என்ன பண்ணுவான்? பைபிளுக்கு ஆப்போசிட்டா காட்டுவான். பைபிள்ல 666 வந்து உனக்கு முத்திரை போடுவாரு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா சினிமால எப்படி காட்டுவான்? 666க்கு அவன் தலையில முத்திரை இருக்க மாதிரி காட்டுவான். அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா காட்டுவான். இதுதான் கள்ள தீர்க்கதரிசனம் அல்லது பொய்ய நம்ப வைக்கிறது. அவன் பேரே பொய்யன் இல்லையா? ஜான் சாப்டர் 8 verse 43 நினைக்கிறேன், 42 நினைக்கிறேன். அவனே பொய்யன், பொய்க்கு பிதா. he is father of lies. கரெக்டா? பட் அவர் ஃபாதர் இஸ் a father of lights. ஒளியின் பிதா, ஆவிகளின் பிதா, உண்மையின் பிதா, சத்தியத்திற்கு பிதா. நம்ம பிதா யாரு? பிதாவாகிய தேவன். இயேசு தான் சத்தியம் இல்லையா? சத்தியத்துடைய பிதா யாரு? பிதாவாகிய தேவன். ஓகே, சூப்பர்பா. சோ ரெவலேஷன் 12ல பரத் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. I really appreciate and I believe that God is pleasing towards your time. நீ டைம் கர்த்தர் கொடுத்ததுல நல்லா தெரியுது எனக்கு. ஓகே, ஸோ ரெவலேஷன் 12ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷன் பரத் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஓகே, ஷேர் மை ஸ்கிரீன். பரத் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா? அந்த லேடி பிரெக்னண்டா இருக்கிறாங்க. ஓகே, அவங்க தலை மேல 12 ஸ்டார்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம். சில வசனங்கள்லாம் பரத் சொன்னது கொஞ்சம் தப்பா இருந்துச்சு ஆக்சுவலா, விலாசங்கள்லாம். அது நான் திருப்பியும் கரெக்ட் பண்றேன், நீங்க அதை குறிச்சுக்கோங்க. பரத் நீயும் அதை மாத்திக்கோ. சரியா? அந்த 7 ஸ்டார்ஸ் வந்து ஆக்சுவலா எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse லாஸ்ட் 2 verse, எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 21-22 நினைக்கிறேன். ஓகே, நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, நானே எடுத்து வாசிச்சிருக்கேன். வாசிக்கணும், எடுத்து பார்க்கறேன். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 21-22 கரெக்ட் தான். 20ல பாத்தீங்கன்னா, எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verse 20ல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கு தலைக்கல். புரியுதா? நீங்க இவர்களோட அஸ்திபாரத்துலதான் கட்டப்பட்டீங்க, ஓகேவா? ஆனா அதனுடைய இது ஃபவுண்டேஷன் யாரு? ஜீசஸ் தான். விச் மீன்ஸ் அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்து உங்களுக்குள்ள இருக்கிற பேஸ்மெண்ட் ஜீசஸ் ஆக மாற்றினது. அல்லது நீ கட்டப்படும்படிக்கு அவர்களுடைய வார்த்தை உன்னை கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்துக்கு மேல உன்னை கட்டினது. நீ இப்போ கட்டப்படுற, ஜீசஸ் வந்து உன்னை கட்டுகிறாரு. எப்படி கட்டுகிறாரு? பில்டிங் எப்படி கட்டுகிறாரு? அப்போஸ்தலர்கள், டிசைபிள்ஸ், தீர்க்கதரிசிகள் இவர்களுடைய வார்த்தைகளை கொண்டு உன்னை கட்டுகிறார். பிரிக் மேல பிரிக் வச்சு உன்னை கட்டுறாரு. இப்ப இமானுவேல் ரட்சிக்கப்பட்டானா போடு, எடுத்து போடு. அப்புறம் தாமஸ் ரட்சிக்கப்பட்டானா எடுத்து போடு. இவாஞ்சலின் ரட்சிக்கப்பட்டானா எடுத்து போடு. அப்படியே கட்டுறாரு, மாளிகையா கட்டுறாரு. இந்த மாளிகைக்கு பேஸ்மெண்ட் யாரு? மூளைக்கு தலைக்கல் யாரு? ஜீசஸ். ஆனா இது கட்டப்பட்டதின் காரணம் என்ன? இந்த 12 ஸ்டார்ஸ் யாரு? அப்போஸ்தலர்கள்.
புரியுதா? அப்போஸ்தலர்கள்னாலதான் இந்த சபை கட்டப்படுகிறது. ஓகேவா? ஓகே. இந்த சூரியனை அணிந்திருக்கிற இந்த ஸ்திரீ யாரு? இந்த பிரெக்னன்ட் லேடி யாரு அப்படின்னா இந்த ஸ்திரீ தான் இப்போ நீங்க பாக்குற சர்ச். சர்ச்னா என்ன? இப்ப நான் வந்து ஏதோ ஒரு சர்ச் போறேன். இப்ப நான் ஒரு ஏஜி சர்ச் போறேன். தாமஸ் வந்து ஏதோ ஒரு டிஎல்சி சர்ச் போறாரு, சிஎஸ்ஐ சர்ச் போறாங்க. நிறைய சர்ச் இருக்கு. எந்த சர்ச் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த டினாமினேஷன், ஐம் டாக்கிங் அபவுட் த யூனிவர்சல் சர்ச். உலகமெங்கும் கிறிஸ்டியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாருமே ஒன்னா கூடனா அவங்க சர்ச், யூனிவர்சல் சர்ச், சபை. ஓகேவா? இந்த இப்போ எபிசியன்ஸ் சாப்டர் 5 verse 23 வாசிச்சீங்கன்னா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறாங்க. ஓகே, கிறிஸ்து வந்து சபையை எப்படி இந்த சபை சபை சபைன்னு வருதுல்ல, இதெல்லாம் யாரு? கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டி. கிறிஸ்டியன்ஸ் as a community is called as church. அந்த சர்ச்சை பத்தி பேசுறேன். இந்த சர்ச்ல இது சிஎஸ்ஐ சர்ச் தான், இது லுத்ரன் சர்ச் தான், இது ஏஜி சர்ச் தான், இது ஏசிஏ, இது பெந்தேகோஸ்தே சர்ச்சை பத்தி தான் இங்க போட்டிருக்கு. அப்படிலாம் போடல. யூனிவர்சல் சர்ச். ஓகேவா? சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கவங்களும் பரலோகத்துக்கு போக முடியும், பெந்தேகோஸ்தே சர்ச்சில் இருக்கிறவங்களும் பரலோகத்துக்கு போகாம நரகத்துக்கு போகிற சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஓகேவா? The only thing is, anyone who is standing on the foundation, they will be taken by God. யார் டிஸ்கனெக்ட் பண்ணா? எங்க விட்டோம்? ஓகே. இந்த இப்ப இருக்க நீங்க பாக்குற இந்த யூனிவர்சல் சர்ச், அமெரிக்கால சில சர்ச்சஸ் இருக்கு, இந்தியால இதுல எல்லாம் மக்கள் இருக்காங்கல்ல, கம்யூனிட்டியா இருக்காங்கல்ல, இவங்க சர்ச், நாட் சர்ச்சஸ், சர்ச். ஓகே. ஒரு பெஸ்ட் வசனம் வந்து எங்க இருக்கு? 2 Corinthians சாப்டர் 11 verse 2ல பாத்தீங்கன்னா, நான் உங்களை, பால் வந்து கொரிந்திய சபையை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, சிங்கிள் வர்ஜினா சொல்றாரு, கன்னிகைகளாக அப்படி சொல்லல, கன்னியாக. புரியுதா? கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ this girl is yet to be wedded with Christ, but she is engaged. இங்க போட்டுருக்கு பாருங்க 2வது வசனத்துல. ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடினால், நீ நியமிக்கப்பட்டிருக்க. உன்னுடைய ஹஸ்பண்ட் யாரு? சபை ஆகிய உன்னுடைய ஹஸ்பண்ட் யாரு? ஜீசஸ், மணவாளன், groom. He is the bridegroom. We are bride. ஓகே. ஐயோ, பிரைடுனா கேர்ள், நான் பாய் ஆச்சே, அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆவிக்குரிய பிரகாரமா உன்னை கேர்ள் ஆகவும் ஜீசஸ பாய் ஆகவும் ப்ரொட்ரே பண்ணியிருக்காங்க. அது ஒரு இது மாதிரி காட்டியிருக்காங்க. சிம்லீவா ஏதோ சொல்லுவாங்க, அந்த இங்கிலீஷ்ல வந்து இது போல இது இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரியா? எக்ஸாம்பிளுக்காக காட்டியிருக்காங்க. அதுக்காக நீ கேர்ளா மாறிட மாட்ட. ஹெவன்ல போயிட்டு பாய் கேர்ள் எல்லாருமே மகிமையின் சரீரத்துல இருப்பாங்க. சரி, இப்போ இந்த கேர்ள் பிரெக்னண்டா இருக்கு. ஓகேவா? பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? 10 மாசம் முடிஞ்ச பிறகு அல்லது 10வது மாசத்துல வலி வரும், பெயின் வரும்ல. அந்த பெயின் என்னது அப்படின்னு பார்த்தா அதுதான் சஃபரிங். சர்ச்சை துன்புறுத்துவாங்க, பர்சிக்யூஷன். அது கடைசி காலம், இப்போ அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்தியா 10வது நாடா இருக்கு கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணுகிற நாடுகள்ல. இந்தியா 10வது டாப் 10ல இருக்கு. ஓகேவா? இந்தியா போன்ற அநேக தேசத்துல கிறிஸ்டியன்ஸை மாத்திரம் துன்புறுத்துகிற சூழ்நிலை இப்போ எழுந்திருக்கு. இன்னும் அதிகமாகும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? 1 தெசலோனிக்கர் 5:3 வாசிச்சீங்கன்னா, ஒரு ஸ்திரீ ஆனவளுக்கு எப்படி பிரசவ வேதனை வருமோ அந்த மாதிரி இருக்கும் கர்த்தருடைய வருகை. அப்போ இந்த பர்சிக்யூஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஜீசஸ் வருவார். ஹல்லேலூயா. எப்படி? நம்மள காப்பாத்துறதுக்காக, நம்ம வீட்டுக்குள்ள. ஆனா ஜீசஸ் வர்றது யாருக்காக? இந்த ஸ்திரீயும் இந்த குழந்தையும் எடுக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா இந்த ஸ்திரீ வருகையின் காலத்துல குவாலிஃபை ஆக மாட்டா. This girl will not qualify. அப்ப யார மட்டும் தான் கர்த்தர் எடுப்பாரு? அந்த குழந்தைய மட்டும், பிறக்க போகிற அந்த குழந்தைய மட்டும் எடுத்துப்பாரு. 4வது வசனம் வாசிங்க ஏதாவது. ஓகே, நானே வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 12 verse
சகல ஜாதிகளையும் அந்த அந்த மேல் சைல்ட வந்து கடவுள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அல்லது அந்த மேல் சைல்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. என்னன்னா, சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அந்த ஸ்திரீ பெற்றெடுத்தாள். அவளுடைய பிள்ளையை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவளுடைய பிள்ளையை வளர்ந்து அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். இதுதான் ராப்சர். எடுத்துக்கொள்ளப்படுதல். இதான் ராப்சர். ஓகேவா? நல்லா கவனிங்க. 2 கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், இல்ல நடந்து போயிட்டு இருக்கலாம், ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். அதான் ராப்சர். புரியுதா? ஜீசஸ் முக்கியமா வருகிறது என்னதுக்குன்னா, முக்கியமா அவருடைய உண்மையான சபை. ஓகே, உண்மையா ஆவிக்குரிய பிரகாரமா ஜபம் பண்ணி பைபிள். சில கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஜபம்னா என்ன, ஜபம் பண்ணுமா, நீங்க எதுக்கு ஏதாவது கஷ்டம்னா நாங்க பாஸ்ட் கால் பண்ணுவோம், பாஸ்ட் ஜபம் பண்ணுவாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:19 என்ன போட்டிருக்கு? இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும். ஆமென். இடைவிடாம ஜபம் பண்ணுமா இல்லையா? பிலீவர்ஸ்க்கு தானே போட்டிருக்கு. பாஸ்டர்ஸ் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும்னா போட்டிருக்கு. பிரசங்கிமார்கள், இவாஞ்சலிஸ்ட் இவங்க மட்டும் தான் இடைவிடாமல் ஜபம் பண்ண போடல. பிலீவர்ஸ் ஆகிய நம்மளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் பைபிள் வாசிக்கணும். அது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபுட் பைபிள் இல்லையா? அந்த மாதிரி சில கர்த்தர் நமக்கு வைத்த சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அப்பதான் அவன் முழுமையான கிறிஸ்டியன் இல்லையா? அவன் கிரியைகள் அவனோட கூட போகிறது. அவன் கிரியை பண்ணணும். நான் ஜஸ்ட் ஜெபம் பண்ணிடுவேன், அவ்வளவுதான், ஊழியம் எல்லாம் செய்ய மாட்டேன். அப்பா, பிலீவர்ஸ்னா ஊழியம் செய்யணும்ப்பா. புது கான்செப்ட்ல மார்க் இது சொல்லி ஆகணும். ஆக்சுவலா மார்க் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் பண்ணும் அடையாளங்கள் என்னது அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. மார்க் 16. மார்க் சாப்டர் 16 verse 16, 17, 18 வாசிக்கிறேன். 16ல வந்து, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையோ விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு விசுவாசிக்கிறேன்னு சொல்லாது. பைபிள்ல எங்குமே ஞானஸ்தானம் எடுத்துட்டு விசுவாசிக்கோ அப்படின்னு எங்குமே சொல்லாது. சரியா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவனோ விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஓகே, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுறாங்க விசுவாசிக்காதவங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் பிசாசை துரத்தி இருக்கிறீங்க? ஆனா எனக்குள்ளேயே ஒரு பிசாசு ரொம்ப ஆட்டம் போடுதுண்ணா, எங்க வீட்டுல ஒண்ணு ஆட்டம் போடுதுண்ணா, என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. நீ கர்த்தர்கிட்ட வந்து கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை நீ பெற்றுக்கொண்டாதான் பிசாசெல்லாம் துரத்த முடியும். கடவுள் தரான்றாரு, ஆனா பெற்றுக்கொள்ள மாட்டோம் நம்ம விசுவாசத்தினால. கரெக்டா? நவமான பாஷைகளை பேசுவார்கள் அல்லது அந்நிய பாஷைகளை, இது புதிதான். நவமானனா புதிதான புதிய பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான பாய்சன் குடிப்பார்கள், அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் குணமாவார்கள். நான் என்ன செஞ்சிருக்கேன்னு யோசிக்கிறேன். இதுல 2 விஷயம் நான் செஞ்சிருக்கேன். இன்னும் 2 விஷயம் செய்யறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, புரியுதா? விசுவாசிகள் பண்றது பாஸ்டர்ஸ் போட்டிருக்கா, பிரசங்கியார்கள் போட்டிருக்கா? இல்ல இல்ல இல்ல, விசுவாசிகள் இதெல்லாம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். விசுவாசிகள் ஊழியம் செய்யணும். நீங்க ஒரு ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சுவிசேஷத்தை ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். அததான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட இருந்து. ஓகேவா? ஜாயின் பண்றது மட்டும் பத்தாது, மத்தவங்களுக்கும் சொல்லணும். நம்ம கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் அதை தான் விரும்புறாரு. என்னை பத்தி நீ சொல்றியாப்பா அவங்களுக்கு, அததான் விரும்புறாரு இல்லையா? நிறைய பேர் நல்லா உட்காந்து அந்த தாமஸ் சொன்னால அந்த 10 ஒட்டகம் மாதிரி நல்லா வைக்கோல் தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு நல்லா உட்காந்து அசை போட்டுக்கிட்டே இருக்காங்க சர்ச்சில். வேலை பார்க்கறது இல்லை. வேலை பார்க்கறதுலாம் யாரு? ரெபேக்கா தான் வேலை பார்க்கறான், அல்லது உண்மையான சபை தான் வேலை பார்க்குது. அப்போ கிறிஸ்துவின் நாள்ல ரெபேக்கா மட்டும்தான் ஈசாக்குடைய கூடாரத்துக்குள்ள போறான். அதே மாதிரி கிறிஸ்துவின் நாள்ல யாரு வேலை செஞ்சா, யார் அந்த ஒட்டங்களுக்கு தண்ணி கொடுத்தா, அந்த கேர்ள் தான்
இயேசுவால எடுத்துக்கொள்ளப்படும், தெரிந்து கொள்ளப்படும். புரியுதா? இந்த மகன் இருக்கான்ல, இந்த பையன் வந்து இருப்பு கோலால் சகல ஜாதிகளையும் ஆட்சி செய்வான்னு போட்டிருக்கு. சபை எப்பொழுது ஆட்சி செய்யும்? 1000 வருஷம் அரசாட்சியில. அதுதான் இங்க 1000 வருஷம் அரசாட்சியில நாம் ஜனங்களை ஆட்சி செய்வோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்வோம். ஓகேவா? அப்படி செய்யும் போது இப்ப நீங்க பாக்குற இந்த உலகம் ஓகேயா உருமாறி நல்ல உலகமா இருக்கும். அந்த உலகத்தை நாம் ஆட்சி செய்வோம். அல்லேலூயா, ஆமென். அங்க ஆட்சி செய்யணும்னா இங்க நீ வேலை செய்யணும். ஓகே, உனக்கு 5 தாளந்து, உனக்கு 2 தாளந்து, உனக்கு 1 தாளந்து கொடுத்திருக்கிறார். அதை நீ வைத்து கொண்டு அதை நீ பிரயாசப்படுத்தி இன்னும் 5 தாளந்துகளை நீ சம்பாதித்து கொண்டு போய் ஜீசஸ் வரும்போது கொண்டு போய் கொடுக்கணும். அப்பா அவர் என்ன சொல்லுவாரு? இந்த 10 தாளந்து வச்சிருக்கான்ல, இவனுக்கு 10 பட்டணத்தை கொடு அப்படின்னு சொல்லுவாரு. 10 பட்டணத்தை நீ ஆட்சி. அப்ப நீ எவ்வளவு வேலை செய்யறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நிறைய பட்டணம் கிடைக்கும் 1000 வருஷம் அரசாட்சியில. ஒண்ணுமே வேலை செய்யலைன்னா மேலேயே போக முடியாது. கொஞ்சம் வேலை செஞ்சேன் அப்படின்னா 2 பட்டணம் கொடுப்பாரு, 1 பட்டணம் கொடுப்பாரு, ஒரு சின்ன சென்னை மட்டும் கொடுப்பாரு, எனக்கு இந்திய தேசம் கொடுப்பாரு. புரியுதா டிஃபரன்ஸ்? அவர் ராஜாதி ராஜா, நாம் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். சரி, இப்போ இந்த ஸ்திரீ ஆனவள் இப்ப எங்க இருக்கிறா? கைவிடப்பட்ட சபை இவள் எங்க இருக்கா? உலகத்துல கைவிடப்பட்டுறா. உலகத்திலேயே இருக்கணும். அந்தி கிறிஸ்து இவனுக்கு பர்சிக்யூஷன் கொடுப்பான், பர்சிக்யூஷன் அனுபவிக்கணும். ஆனா ஸ்திரீக்கு ஒரு சின்ன கிருபையை கடவுள் கொடுக்குறார். என்னது? அவ சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக வனாந்திரத்துல டெசர்ட்னா அப்படி லக்ஸரியா காரு பங்களா வேலை எல்லாம் இருக்காது. அங்க போய் டெசர்ட்லயே இலத்தலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 3.5 ஆண்டுகள் எப்படியோ அப்படியே காலத்தை தள்ளணும். கத்தர் வந்து 2 சிறகுகள் கொடுப்பாரு. ஒண்ணு துதி, இன்னொன்னு என்னது? ஜெபம். ஓகே, வேத வசனம் இருக்காது, இருந்தாலும் புரியாது. ஏன்னா ஆவியானவர் இருக்க மாட்டார். ஓகே, பழைய ஏற்பாடுல மாதிரி இருக்கலாம் ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்றாருல, அந்த அனுபவம் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி வசனம் புரியாது. அதனால ஜெபம், துதி, சரியா? இது 2த்தையும் வைத்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். கடவுள் ஒரு நாள் வந்து எடுத்துக்கொள்வார். அல்லது அந்தி கிறிஸ்துவின் கையினால விட்டுப்பட்டு செத்த உடனே நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு. அதுதான் ரெவலேஷன் 17ல பெரும் பாடுகளை பெற்று குருத்தோலையை பிடித்துக் கொண்டு வெள்ளை அங்கி தரித்தவர்களால் அநேக பேரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜான். அவங்கதான் கைவிடப்பட்ட சபை. சரியா? இந்த ஸ்திரீய கொலை பண்றதுக்கு யார் வரா? இந்த டிராகன் வரா. அந்த டிராகன் முதல்ல ஸ்திரீய கொலை பண்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுது. ரீச் பண்றதுக்கு மேல போகுமோ இல்ல இந்த டிராகன் வந்து செகண்ட் ஹெவன். ஓகே, 3 ஹெவன் இருக்குமா? எல்லாமே 3. பரலோகத்துல 3 கூட்ட தேவ தூதர்கள் இருந்தார்கள். இப்பொழுது 2 கூட்டம் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? கேருபீன்கள் அவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. 3 கூட்ட தேவ தூதர்கள்ல ஒரு கூட்ட தேவ தூதரை பிசாசு அப்படியே அலையக்கா கீழே இழுத்துட்டு வந்துட்டான். இப்ப பிசாசு இருக்கிற இடம் 2வது வானம்னு சொல்லுவாங்க. 3வது வானத்துல பரதேசு, காட் இஸ் சீட்டட். காட் தான் இங்க சீட்டட். ஓகேவா? 2வது ஹெவன்ல வந்து யார் இருக்கா? பிசாசு இருக்கான். முதல் ஹெவன்ல தான் நம்ம ஆகாயம், ஸ்கை. இதுதான் ஸ்கை, நம்ம தான் இருக்கும் முதல் ஹெவன். புரியுது? அத்தனை பேர் புரியுது? சோ பூமி ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஹெவன்ல ஆகாயம், இது நட்சத்திரம், சன்னு, மூணு, யூனிவர்ஸ். இப்ப ராக்கெட்லாம் அனுப்புறது ஃபர்ஸ்ட் ஹெவன் தான். செகண்ட் ஹெவன் கூட ரீச் பண்ணல அவங்க. உடனே கடவுள் இல்லைன்ற வேண்டியது. சரி, செகண்ட் ஹெவன்ல யாரு? பிசாசு இருந்தால. ரெவலேஷன் 12 அப்போ பிசாச அடிச்சு பூமிக்கு போ அப்படின்னு ஒரே அடி கீழே வந்து தபார்னு விடுறாரு. யாரு? பிசாசு. விழுந்தா சும்மா இருப்பானா? கைவிடப்பட்ட சபை இருக்குல்ல, அதை போய் துன்புறுத்துவான். ஆனா பூமியே ஹெல்ப் பண்ணும். ஏதோ ஒரு வகையில பூமியே அந்த டிராகன் வந்து வாயை திறந்து தண்ணி வெள்ளத்தை அனுப்புது. பூமி பிளந்து அந்த வெள்ளம் உள்ள போகுது. ஓகேவா? சோ காப்பாற்றப்படுகிறா, ஸ்திரீ காப்பாற்றப்படுகிறா என்பதை காட்டுகிறான். ஓகே, அந்த 3.5 ஆண்டுகள் இந்த கைவிடப்பட்ட சபைக்கு, லெஃப்ட் பிஹைண்ட் சர்ச்சுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்குமா. அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டாங்க. எந்த கிறிஸ்டியன்ஸும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஜாலியா இருந்திருப்பாங்க. இந்த டைம்ல எப்படி இருந்திருப்பாங்க? ஜாலியா இருந்திருப்பாங்க. சினிமாவா, அந்த சினிமாவா, இந்த சினிமாவா, சர்ச்சா, தசம்பாகம் குத்தாச்சு, அவள்தான். அதோட யார கட்டு. நான் கொயர்ல மெம்பர் ஆச்சு சர்ச்சில். சரி, அதனால
அதனால என்ன, நான் அதனால பரலோகத்துக்கு போயிடுவேன். போயிடுவியா? பண்ற வேலை என்ன? பண்ற வேலை மத்தவங்களை பத்தி கோல் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது, கீழ்ப்படியறது கிடையாது. எல்லா உலக கிரியைகள் தான். ஆனா சொல்றது மட்டும் நான் கிறிஸ்டியன். ஜீசஸ் என்னை எடுத்துக்கொண்டு போவார். யூ வில் சஃபர் லைக் எனிதிங் when you are not pleasing God. இயேசுவை நீ பிரியப்படுத்தவில்லை என்றால் கடவுள் உன்னை கைவிட்டுவார். இன்னைக்கு நான் போதிச்சுட்டு இருக்கேன்ல, நான் பாவம் செஞ்சாலும் இப்ப இயேசு வந்தாலும் நான் கைவிடப்படுவேன். உன்னிடத்துல ஒரு ஒரு பிளமிஷ் கூட இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். வாசி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போ உன்னை என்ன பண்றாருன்னா 26வது வசனத்துல எபேசியர் 5:26 என்ன பண்றாரு? தாம் அதை இயேசு சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல், எதுவும் ஸ்பாட் பிளமிஷ் ரிங்கிள்ஸ் எதுவுமே இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒப்பு கொடுத்ததின் ரீசன் என்ன? உனக்குள்ள ஒரு ஸ்பாட் ரிங்கிள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்பாட் ரிங்கிளா? இங்க பெருசு பெருசா பாவம் உள்ள இருக்கேனா, கர்த்தர்கிட்ட வந்து மனம் திரும்பிடு மகனே மகளே. மனம் திரும்பவில்லை என்றால் நீயும் கைவிடப்படுவாய். மனம் திரும்புவாயானால் கர்த்தருடைய கிருபை உன்னை அவரோட கூட கொண்டு போகும். புரியுதா? ஓகே, இந்த ஸ்திரீ 3.5 ஆண்டுகள்ல எஸ்கேப். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? 17வது வசனத்துல அந்த வலு சர்ப்பம் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. யார் அது? இஸ்ரவேல் ஜனங்கள். ஓகேயா? சபை வந்து இஸ்ரவேலுடைய எக்ஸ்டெண்டட் பார்ட்டாக ஜீசஸ் மாத்திட்டாருப்பா. ஓகேவா? இதுக்கு ஒரு பெரிய கான்செப்ட். நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் புரியுற மாதிரி. சரியா? இஸ்ரேல் தான் கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆனா இஸ்ரேல் வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல கடவுளாக. என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்து யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாற்றி விட்டார். ஓகேயா? அதனால்தான் ரோமன்ஸ் 11:11 நீங்க பாத்தீங்கன்னா ஒலிவ மரம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனம் தான் ஒலிவ மரம் இல்லையா? நேத்து பார்த்தோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனம் தான் ஒலிவ மரம். நம்ம காட்டு ஒலிவ மரம். நம்மள என்ன பண்ணாரு? எடுத்துட்டு வந்து இதுல ஒட்ட வச்சாரு. which means we are also spiritual Israel. ஓகேவா? நாமும் இஸ்ரவேலர்கள், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். ஓகேவா? இப்போ நம்முடைய சந்ததி தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றுகிற சந்ததி யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. அவங்கதான் தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்கள். சரியா? அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியும் இருக்கிறது. அதான் இங்க போடுறது. 17வது வசனம் எங்க? ரெவலேஷன் 12:17 டிராகன் இப்போ ஸ்திரீயை விட்டுட்டு 3.5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு ஸ்திரீயை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல போக்கஸ் பண்ணிரும். பிசாசு, அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்த போயிடுவான். ஃபர்ஸ்ட் 3.5 ஆண்டுகள் கைவிடப்பட்ட சபை துன்புறுத்தப்படும். 2வது 3.5 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் துன்புறுத்தப்படுவாங்க. ஓகேவா? ஆனா இந்த 7 வருஷமும் தேவன் வானத்திலிருந்து ஜனங்களை வாதையினாலே வாதிப்பார். 3 குரூப் சொல்லியிருக்கேன். ஒரு குரூப் கைவிடப்பட்ட சபை, ஒரு குரூப் இஸ்ரவேலர்கள், இன்னொரு குரூப் கைவிடப்பட்ட சபையிலயும் அவங்க வரமாட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களையும் வரமாட்டாங்க. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்கல்ல, தேவனுடைய சத்தியத்தை கேளாதபடிக்கு தன் செவியை திருப்பினவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கர்த்தரினால பாதிக்கப்படுவாங்க. அதுதான் இந்த 7 வருஷம் ட்ரிபுலேஷன் பீரியட். புரிஞ்சிச்சா? கரெக்டா 10:30 முடிச்சிட்டேன். எனி டவுட்ஸ்? டேனியல் நேத்து ஒரு கேள்வி கேட்டான். ஓகே, அந்த கேள்வி இந்த இதுக்கு சம்பந்தப்படாது. டேனியல் அந்த 7 கண் விளக்கு இருக்குல்ல, அது வந்து ஆவியானவர். சகரியா 4ஆம் அதிகாரத்துல இருக்கு, 10வது வசனத்துல இருக்கு. இந்த 7 தீபங்கள் கேட்டல, அது வந்து ஆவியானவரை குறிக்கும்.
7 ஆவிகள், தேவனுடைய 7 ஆவிகளை குறிக்கும். 7 ஆவி பூரண பெர்ஃபெக்ட் ஸ்பிரிட் which is holy spirit. எனி டவுட்ஸ்? என்ன எல்லாம் குவைட் ஆயிட்டீங்க? ஒண்ணுமே புரியலண்ணா. இவாஞ்சலின் இருக்கியாமா? ஏதாவது பேசுமா? Santosh, my sister told about you. You have any doubts? இல்ல ப்ரோ, இப்போதைக்கு எதுவும் இல்லை. இருந்தா நான் கண்டிப்பா கேட்கிறேன். ஓகே. ஏன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு 4 ஹவர் கிளாஸ். நான் வந்து அது half an hourல எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் வரும். மேபி நீங்க சிம்பிள் டவுட்டா இருந்தா கூட கேட்கலாம். மத்தவங்களுக்கும் ரிஃப்ரெஷ் ஆகும். அதனால தான் கேட்டேன். கண்டிப்பா ப்ரோ, நான் டவுட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கேட்கிறேன். ஓகே நான் ஹெசிடேட்டே பண்ணேன். ஓகே, தேங்க் யூ. பரத் புரிஞ்சிச்சா? ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்திரீ வந்து இஸ்ரவேல் ஜனம் இப்படி சொல்லுவாங்க. ஓகே, இஸ்ரவேல் ஜனம் இந்த ஸ்திரீயாக இருக்க முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தான் இந்த டிராகன் வந்து அப்புறமா ஸ்திரீயுடைய சந்ததியாக மற்ற சந்ததி எடுத்துட்டு போகுது இல்லையா? சோ ஸ்திரீ வந்து இஸ்ரவேல் ஜனமாக இருக்க முடியாது. இன்னொன்னு, இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் ஜனமாக இருந்ததானால் ஓகேயா, இந்த ஸ்திரீயுடைய குழந்தை யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த குழந்தை பிறந்த உடனேயே மேல எடுத்துக்கொள்ளப்பட்டது. புரியுதா? Do you understand? சோ நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வரும். ஒண்ணு வந்து இந்த சபையை குறித்து மேக்சிமமா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இதுல சில வசனங்கள்லாம் 11வது வசனம் வாசிச்சீங்கன்னா, மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், அவர்கள் ஆட்டுக்குட்டியை விசுவாசிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கவே இல்லை. அவங்க சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனம். சரியா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார்கள். புரியுதா? ஆதலால் பரலோகங்களே, பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்குதான், அதனால ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை ஜான் கேட்கிறாரு. 13வது அதிகாரம். ஓகே, 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 13 முடிச்சிடலாமா? டைம் ஆகுதா? 13 பார்க்கலாமா? தாமஸ் சொன்னாதான். தாமஸ் சொன்னா பார்க்கலாம், இல்லைன்னா வேணாம். டேவிட், என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேற? உனக்கு கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் இருக்கணும். ஏன்னா நீ வந்து கண்டினியூவா வரல, அதனால கண்டிப்பா டவுட்ஸ் இருக்கணும். கேளு. ஆனா இப்போ இந்த ஒரு சைல்டு ஒன்று பிறந்தோன்னு அதை மேலே கொண்டு போறேன்னு சொன்னாங்களே. ஹலோ, சொல்லுப்பா, சொல்லு, கேக்குது. அந்த அந்த டைம் வந்து அது ராப்சரா இல்ல எப்படி? அதான் ராப்சர்ப்பா. பிக்சரா காட்டுறாங்க உங்களுக்கு. ஆக்சுவலா ஸ்திரீ பிரெக்னண்டா இருக்கால, பிரெக்னன்சி முடிஞ்சு லேபர் பெயின் வந்த உடனே என்ன ஆகும்? குழந்தை வெளியே வந்துடும். அப்போ தாயும் சேயும் பிரிஞ்சிடுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் நடக்கும் ராப்சர்ல. அந்த குழந்தைய மாத்திரம் எடுத்துப்பாரு கடவுள், பிரிச்சு குழந்தைய எடுத்துப்பாரு. ஓகே, அப்போ அந்த குழந்தை இப்போ இப்போதைக்கு இருக்கிற பிலீவர்ஸ் மாதிரி கரெக்டா? உண்மையான பிலீவர்ஸ். உண்மையான பிலீவர்ஸ். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ்ல வந்து இஸ்ரேல்ஸ் போவன்னு சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ்ல வந்து கைவிடப்பட்ட சபை. நம்ம சர்ச்சிலே சில பேரு பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம இருப்பாங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் கஷ்டப்படுவாங்க. 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தே ஆர் ரீச்சிங் ஹெவன். அவங்க எப்படி ரீச் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. பைபிள்ல எனக்கு ரெவலேஷன் இல்ல, பைபிள்லயும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. மேபி வேற எங்கேயோ இருக்கலாம். பைபிள் வசனங்கள்ல எனக்கு ரெவலேஷன் இல்ல. அவர்கள் ரீச் ஆயிடுவாங்கன்றதுக்கு வசனம் இருக்கு. அதுதான் ரெவலேஷன் 7ல இருக்கு. ஓகே, அப்புறம் அந்த செகண்ட் 3.5 இயர்ஸ்ல இஸ்ரேல்ஸ் போவன்னு சொன்னீங்களா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ராப்சர் அப்பவே இஸ்ரேல்ஸ் இருக்க மாட்டாங்களா?
இருப்பாங்க. இஸ்ரேலும் ஆன்டி கிரைஸ்டும் ஒப்பந்தத்துல இருப்பாங்க. ஆன்டி கிரைஸ்ட் இஸ்ரேலுக்கு சாலமோனுடைய ஆலயத்தை கட்டித்தரேன்னு சொல்லி 2 பேரும் திகிரி தோஸ்தா 2 பேரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இஸ்ரேல் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, மெசையா வந்து ஆன்டி கிரைஸ்ட் தான் மெசையான்னு நினைச்சுப்பாங்க. புரியுதா? ஆக்சுவலா ஜீசஸ் வந்து மெசையான்னு அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்கப்பா. இன்னும் அவங்க மெசையாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யூதர்கள். போய் அந்த வெயிலிங் வால்ல போய் முட்டிக்கிறாங்க. மெசையாவே வாரும், மெசையாவே. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ரோம் எம்பையர்ல இருந்து எங்களை விடுதலை பண்ணுகிறதற்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒருத்தர் வருவாரு, மெசையாவா ரட்சகராய் வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜீசஸ் மாட்டு தொழுவத்துல எளிமையா கார்பெண்டரோட பையனா வராரு. ஓகேயா? அவங்களுக்கு சரியான டவுட், ஜீசஸ் தான் மெசையாவா, ஜீசஸ் தான் மெசையாவான்னு கேட்டு கேட்டு அவங்களால அங்கீகரிக்கவே முடியல ஜீசஸ் மெசையாவா. ஆனா அந்தி கிறிஸ்து பொலிட்டிக்கல் லீடராவே வருவான், ராஜாவா வருவான், ஆளுகை செய்வான், உலகத்தையே ஆளுகை செய்வான். இவனை பார்த்த உடனே இவன் தான்டா மெசையான்னு சொல்லிட்டு அவன் காலில் போய் விழுந்துருவாங்க. ஆனா 3.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன தெரியும்னா, இந்த அந்தி கிறிஸ்து தோராவையே மாத்துவான், தேவனுடைய பிரமாணங்களையே மாத்துவான். எக்ஸாம்பிளுக்கு என்னதான் கடவுள்னு நீங்க கும்பிடணும்னு சொல்லுவான். ஓகேவா? சர்ச்சுக்குள்ள வந்து நின்னுட்டு நான் தான் கடவுள், என்ன வர்ஷிப் பண்ணுங்க, பலிகள் காணிக்கைகள் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இதை சொல்லுவோம், ரூல்ஸை சொல்லுவோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறின உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிஞ்சிடும், இவன் அந்தி கிறிஸ்து, ஜீசஸ் தான் உண்மையான கிரைஸ்ட். ஒரு வசனம் வேணா பார்க்கலாம், அது ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். மத்தேயு 24ல அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எப்படி வந்து ஏமாத்துவான் அப்படின்றத காட்ட போறேன். ஓகேவா? மேத்யூ சாப்டர் 24 verse 15ல வந்து ஜீசஸே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்துல நீங்க இருக்கும்போது ஜாக்கிரதையா இருங்க, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. தானியேல் தீர்க்கதரிசி பாழாக்குகிற அருவருப்பை பத்தி பேசுறாரு. இந்த பாழாக்குகிற அருவருப்பு அந்தி கிறிஸ்து. சரியா? இந்த பாழாக்குற வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் அல்லது தேவாலயத்தில். புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிசுத்த ஸ்தலம் எது? தேவாலயம் ஒன்றுதான். சாலமோன் கட்டினா ஆலயம் ஒண்ணுதான். இப்ப அது இடிக்கப்பட்டுருச்சு. கட்டனா பிரச்சனை, மசூதியை இடிக்கணும், பாலஸ்தீனர்கள் சண்டை போடுவாங்க, எருசலேம கேபிட்டலா வைக்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்லயே இருக்கிறாங்க. புரியுதா? சோ இந்த சூழ்நிலை இப்ப கட்டினா 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால இஸ்ரேலால கட்ட முடியல. ஆனா எல்லாம் ஆயத்தங்கள்லாம் ரெடியா இருக்கு. இயேசு வந்த பிறகு அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து வந்து நான் தான் கடவுள்னுவான், நான் தான் கிறிஸ்துன்னுவான். ஓகே, எனக்கு ஆலயத்தை கட்டி கொடுன்னுவாங்க, கட்டி கொடுக்குறான்னுவான். 3.5 ஆண்டுகள்ல கட்டி முடிச்சிருவான். கட்டி முடிச்சுட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நின்னு என்ன சொல்லுவான்? நான் தான் கடவுள். கரெக்டா? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க நீங்கள் காணும் போது, யூதர்களை பார்த்து சொல்றாரு ஜீசஸ் வந்து, ஜூயிஷ் நேஷன் அதாவது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பார்க்கும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள், வீட்டில் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வீட்டுல போய் செல்போனு, சட்டை, பேண்ட்னு எடுத்துன்னு போவாத, ஜிபிஎஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. எதையும் எடுத்துட்டு போவாத, அப்படியே ஓடு, தப தப தபன்னு ஓடு, அந்தி கிறிஸ்து வந்துட்டான், உன்னை பர்சிக்யூட் பண்ண போறான். நீ மலை, செடி, காடு, கொடி இதுல போய் வாசம் பண்ணி 3.5 ஆண்டு எப்படியாவது தட்டி தடுமாறி வந்துரு, நான் 3.5 ஆண்டுகள்ல வந்துருவேன். ஒலிவமலையில ஜீசஸ் குதிரையில ராஜாதி ராஜாவாக வருவாரு. பின்னாடி நானும் வருவேன். நீங்க வருவீங்களா எனக்கு தெரியாது, நானும் வருவேன், சுவாசத்தோட சொல்லுவேன். நானும் குதிரையில ஜீசஸோடு வந்து சண்டை நடக்கும், அர்மகதான் யுத்தம் நடக்கும். டேனியல் கேட்கிற கேள்விக்கு பதில் 7 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய டெக்னாலஜி வந்து டாப் 5 சூப்பர் பவர்ஸ்ல ஒரு பவர் வந்து இஸ்ரேல். ஓகே, உலகத்திலேயே R&D அதிகமா, R&Dன்னு என்ன சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அதிகமா செலவு பண்ற கண்ட்ரி வந்து இஸ்ரேல். ஓகே, இஸ்ரேல் மாதிரி ஒரு பீப்புள், இன்டெலிஜென்ட் பீப்புள் இந்த இந்தியால, இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இஸ்ரேல் தான் டாப். ஓகேவா? அவங்கள பத்தி நம்ம படிக்கலாம். எப்போ படிக்கலாம்? ஓகே, அவங்களோட ப்ராஃபஸி எல்லாம் நிறைவேறி இருக்கும் பைபிள்ல. ஸோ அவங்க எல்லாம் எப்படி ப்ராஃபஸி நிறைவேறிச்சு? ஒரு 6 day வார்லாம் நடந்திருக்கு 1967ல. அந்த வார்ல 3 நேஷனை அசால்ட்டா தூக்கி அக்கல்ல போட்டு முடிச்சு திருப்பியும் இஸ்ரேல்னு ஒரு புது நேஷன் ஃபார்ம் ஆனுச்சு.
நிறைய விஷயங்கள். இந்த இஸ்ரேல் வந்து அந்தி கிறிஸ்து வந்து உலகத்தையே திரட்டி கொண்டு வரும். இந்தியா கூட அந்தி கிறிஸ்துவோட சேர்ந்துரும். ஓகே, சைனா, ரஷ்யா, யூகே, அமெரிக்கா எல்லாம் அந்தி கிறிஸ்து கையில இருக்கு. ஆனா இஸ்ரேல் மட்டும் தனியா எதிர்கொண்டா. இந்த 3.5 ஆண்டுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடந்து கொண்டே இருக்கும். அந்தி கிறிஸ்து அவனுடைய ட்ரூப்ஸ் எடுத்துட்டு வந்து இஸ்ரேலை கொலை பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். இஸ்ரேலை நெருங்க முடியாது. they have so much of good technologies to fight. ஓகேவா? பட் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த 3.5 ஆண்டுகள் முடிவுல அல்லது அந்த 7 ஆண்டுகள் முடிவுல இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்கிறதற்கு வந்துருவான், உள்ள நுழைஞ்சிருவான். இஸ்ரேலுக்குள்ள அந்த எருசலேமுக்குள்ள நுழைஞ்சிருவான் அந்தி கிறிஸ்து. எருசலேம்ல போய் இவன் அவனுடைய ராஜ்யத்தை, ஏன்னா எருசலேம் தான் தேவனுக்கு பிரியமான மகா நகரம். ஓகே, அந்த நகரத்துல தேவன் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்தி கிறிஸ்து யாரு? பிசாசினுடைய வித்து இல்லையா? இவன் என்ன பண்ணுவான்? தேவன் அங்க ஆட்சி செய்யக்கூடாது, நான் போய் ஆட்சி செய்யறேன்னு இவன் போற அந்த செகண்டும் ஜீசஸ் மேல இருந்து வருகிற செகண்டும் கரெக்டா இருக்கும். 7 ஆண்டுகள் முடிகிற செகண்டும் கரெக்டா இருக்கும். சகரியா 14ஆம் அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்து சர்வாதிகாரியாக இறங்கி ஒலிவ மலை மேல காலை வெப்பாரு. ஒலிவ மலை 2ஆ பிளக்கும். அந்த வருகையின் வல்லமையிலேயே அந்தி கிறிஸ்து செத்துருவான். இயேசு ஊதுனாலே அந்தி கிறிஸ்து செத்துருவான். He has no revival. Yes, he has no revival. Rival. He has no rival. அவருக்கு ஈக்குவலா சண்டை போடுற ஒரு எனிமி கிடையாது. ஜீசஸ் வந்தாருனாலே இருள் எப்படி ஓடும்? வெளிச்சத்தை பார்த்தா அந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவோ சாத்தானோ ஓடி போயிடும். ஓகேவா? அதான் அர்மகதான் யுத்தம். அதுல இந்த ஜனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்தி கிறிஸ்துவோடைய ட்ரூப்ஸ், இவங்க கூட நம்ம போய் சண்டை போடுவோம். எப்படி சண்டை போடுவோம்? கத்தி சண்டை கிடையாது, வார்த்தையை வைத்து. ஏன்னா நம்ம இயேசுவினுடைய வார்த்தையை வச்சிருக்கிறோம். வார்த்தை என்னும் பட்டயத்தை வச்சு நம்ம சண்டை போடுவோம். புரியுதா? அப்பா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பெரிய கதை இருக்கு, பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ அந்த இஸ்ரேல் வந்து அந்தி கிறிஸ்து கூட இணைவாங்கன்னீங்க. இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ரெண்டும் வேற வேற மாதிரி. கவனிப்பா நல்லா. ஃபர்ஸ்ட் 3.5 ஆண்டுகள் இஸ்ரவேல் கூட அந்தி கிறிஸ்து ஒப்பந்தம் போட்டுருவாங்க. 3.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்தி கிறிஸ்துவுடைய சுயரூபம் தெரிஞ்சிடும் இஸ்ரவேலுக்கு. அதனால இஸ்ரவேல் அந்த பீஸ் ட்ரீட்டிய உடைச்சிருவாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2 Thessalonians chapter 2 verse 3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம், விசுவாசமா இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்க, அந்தி கிறிஸ்துவுக்கு விசுவாசமா இருப்பாங்க. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுகிற அந்த அவன் பாவி அப்படின்ற அந்த சாயம் வந்து எப்போ பூசப்படும்? இஸ்ரவேல் ஜனங்க எப்போ விசுவாச துரோகம் பண்றாங்களோ. Do you understand? புரிஞ்சிச்சா டேவிட்? ஓகேண்ணா. சூப்பர். சரி, 10:45 அடிச்சு முடிச்சிடலாம். யோசிங்க, நிறைய டவுட்ஸ் வரணும். எனக்கெல்லாம் டவுட்ஸ் வந்துனே இருந்துச்சு இந்த ரெவலேஷன் 12 படிக்கும் போது. ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் டே, செகண்ட் கமிங் டே will be judgment day. No, Jesus second coming day will not be judgment day. Jesus second coming day will be our day to start our reign or our rule towards this world. இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாளுகிற நாட்கள் வரும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரதே இஸ்ரவேல் ஜனங்களை சேவ் பண்றதுக்கு தான். ஓகேயா? இஸ்ரவேல் ஜனங்க சாக மாட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்திடுவாங்க. மத்த எல்லா ஜனங்களும் செத்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னும் மனிதனாய் தான் இருப்பாங்க. நம்ம மகிமையின் சரீரம் கிடைச்சிரும். இஸ்ரவேல் ஜனங்கள் மனிதராக தான் இருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க குழந்தை பெத்துப்பாங்க. இப்போ நம்ம எப்படி மனிதர்களாய் வாழுகிறோமோ அப்படி அவங்க 1000 வருஷம் வாழ்வாங்க.
அவங்களுக்கு குழந்தை சாவே இருக்காது, டெத்தே இருக்காது. ஓகேவா? அந்த 1000 வருஷம் எப்படி இருக்கும்னா பாம்பு கூட வந்து குழந்தை போய் விளையாடுமா. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. பாம்பு கூட குழந்தை போய் விளையாடும். கரடியும் மானும் ஒன்னா புல் மேயுமா. ஏதேன் தோட்டத்தின் அந்த சூழ்நிலையை கடவுள் உலகத்துக்கு கொண்டு வந்துருவார். சரியா? ஏதேன் தோட்டத்துல சிங்கம் புலி வந்து மானை எல்லாம் சாப்பிடாது. நோவா காலத்துக்கு அப்புறம் தான் மானை வந்து சிங்கம் சாப்பிடும். கரெக்டா? சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு 1000 வருஷம் ஜாலியா அரசாளும். ஆமா, பாவமே இருக்காது. அதுக்கப்புறம் 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு சாத்தான் திருப்பியும் கட்டவிழ்க்கப்படுவான். கட்டவிழ்க்கப்படும் போது சாத்தான் சில பேரை, இஸ்ரேல் ஜனங்கள்ல சில பேரை வஞ்சித்து எருசலேமுக்கு விரோதமாகவும் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு விரோதமாகவும் வருவாங்க இந்த ஜனங்க. அப்போ வானத்துல இருந்து பிதாவாகிய தேவன் அக்கினி அனுப்பி அவங்களை எல்லாம் கொண்டு பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு புதிய வானம் புதிய பூமியை ஸ்டார்ட் பண்ணுவார். அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட், ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் ரெவலேஷன் 21 and 22ல பார்ப்போம். 21, 22 எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா புரியுற மாதிரி இருக்கும்பா. நீங்க இப்ப கூட வாசிக்கலாம். 21, 22 ரெவலேஷன்லாம் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான், இந்த ஜனங்க இங்க வருவாங்க, கோகுமாகுன்னு ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல ஜீசஸ் ஜெயிப்பாரு, வானத்துல இருந்து அக்கினி வரும், அப்புறமா ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நியூ ஹெவன், நியூ எர்த், நியூ ஜெருசலேம். இதெல்லாம் அப்படியே லைனா அப்படியே வந்து புரிஞ்சுச்சா? நீ ராப்சர்லயே எடுத்துக்கொள்ளப்பட்டினா கர்த்தருக்கு சித்தமானால் நீ ஜட்ஜ்மெண்ட் டேக்கு போக மாட்டே. உனக்கு கிறிஸ்துவின் நியாயாசனம் மாத்திரம் இருக்கும். சரி, ஜெபம் பண்ணலாமா? டவுட்ஸ் எல்லாம் வைங்க, நாளைக்கு கேளுங்க. கண்களை மூடி தேவன் நோக்கி பாருங்கள். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட உடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அநேக சத்தியத்தை தகப்பனே அநேக பேரால் அறிந்து கொள்ள முடியல, ஆனா எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி காட்டினீங்க. பாலகர்களாகிய எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி காட்டினீங்க தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு காலம் உடைய வசனத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் எங்களுடைய நிர்விசாரணத்தை எல்லாம் உங்களுடைய அன்பின் திருக்கத்துல நாங்க கொடுத்துடுறோம். நாங்கள் பாவம் இல்லாமல் தகப்பனே நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க தகப்பனே. எப்படி ஆகிலும் நாங்கள் கிறிஸ்துவின் வருகையில நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இருப்பு கோலால் மனிதர்களை ஆட்சி செய்ய நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாங்க, உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.